வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. சதவிகிதம் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள எல்லா மாடல் சம்ஸையும் பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 1 வீடியோ தான் இது. மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மதிப்பு கொடுத்துருந்தா அதை சதவீதமாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். முதல்ல 1% என்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். 1/100 தான் 1% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப 50% அப்படின்னா 50/100 தான் 50% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏதாவது ஒரு மதிப்பு கொடுத்து அதோட சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாலே அந்த மதிப்பை 100ஆல பெருக்கணுங்க. அப்போ இங்க 3.5ஓட சதவீத மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ 3.5 100ஆல நம்ம பெருக்கணும்னா அதுதான் ஆன்சர். அதாவது 350. 350% தான் ஆன்சர். 3.5ஓட சதவீத மதிப்பு 350%. அதாவது ஆன்சர் பி. நாற்பது பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் பெர்சன்டேஜ் இஸ் 40 பைசா ஆஃப் 2 rupees அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 2 ரூபாயில தான் 40 பைசாவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. 2 ரூபாயில தான் 40 பைசாவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ 2 ரூபாயை கீழே போடணும். 2 ரூபாய் மேலே 40 பைசாவை போடணும். எதுக்குங்க இப்படி போட்டிருக்கீங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூலில் 100க்கு எவ்வளோப்பா, ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு மார்க் எடுத்தால் 100க்கு எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் 100 கீழே போடுவோம், 60 மேலே போடுவோம், 100க்கு நான் 60ங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 2ல், அதாவது 2 ரூபாயில் 40 பைசா எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால 2 கீழே போட்டிருக்கோம், 40 மேலே போட்டிருக்கோங்க. இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னது அப்படின்னா, ஒரு மதிப்பை ரூபாயிலையும் இன்னொரு மதிப்பை பைசாலையும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி கொடுத்துருந்தா ஒன்று ரூபாய்க்கே எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பைசாக்கே எல்லாத்தையும் மாற்றணும். சரி, இப்போ கீழே இருக்க ரூபாயை நம்ம பைசாவா மாற்றிக்கலாம். ஒரு ரூபாயோட மதிப்பு என்னது அப்படின்னா 100 பைசா. அப்ப 2 ரூபாயோட மதிப்பு 200 பைசா. அப்போ 2 ரூபாய்க்கு பதிலாக 200 பைசான்னு சொல்லி போட்டுக்கலாமா? 40 டிவைடட் பை 200 பைசா. இதை என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜாக மாற்றினா நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். இன்ட்டு 100. இப்போ மேலே 2 சைவர் இருக்கு, கீழே 2 சைவர் இருக்கு, அடி கொடுத்துடலாமா? சரி, ஓர் 2 2, இரி 2 4. இங்கே ஒரு 0 இருக்கு, அப்போ சைவர். ஆன்சர் 20%. அடடா, எவ்வளோ ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சுன்னு பாருங்க. ரெண்டாவது செஞ்ச சம்மோட மாடல் தான் இது. இதில் கிலோகிராமும் கிராமையும் பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, பார்த்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க? 7.2 கிலோகிராமில் 18 கிராம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் பெர்சன்ட் ஆஃப் 7.2 கிலோகிராம் இஸ் 18 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம என்ன பார்த்தோம் போன சம்மில்? ஒன்று பைசாக்கே மாற்றணும், இல்லைனா ரூபாய்க்கே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கிலோகிராமில் கேட்டிருக்காங்க. 18 கிராமோட மதிப்பை கேட்டிருக்காங்க. அப்போ 7.2 கிலோகிராமை நம்ம என்னவா மாற்றணும்? கிராமா மாற்றணும். சரி, நம்ம எல்லாரும் கடைக்கு போயிருப்போம் டெய்லி. 1 கிலோகிராம்னா எத்தனை கிராம்னு தெரியும். 1 கிலோகிராம்னா எத்தனை? 1000 கிராம். சரி, 2 கிலோகிராம்னா எத்தனை? 2000 கிராம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு
கிலோகிராமை கிராமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 3 கிராமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 3 1000ஆல பெருக்கணும். அப்படி பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிராம் மதிப்பு கிடைச்சிரும். அப்போ 3 கிலோகிராமை கிராமா மாற்றணும் அப்படின்னா 3 × 1000 3000 கிராம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 7.2 கிலோகிராமை கிராமா மாற்றணும். அப்போ 7.2 × 1000 அப்படின்னு சொல்லி போட்டா 7700 கிராமா மாறிடும். 7.2 கிலோகிராமோட கிராம் மதிப்பு என்னது? 7200 கிராம். சரி, என்ன கேட்டிருக்காங்க? 7.2 கிலோகிராம். அப்போ கிலோகிராமில் இந்த மாதிரி இல்லுன்னு வந்துட்டுனாலே அந்த அந்த மதிப்பை கீழே போட்டுருங்க. 7.2 கிலோகிராமில் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா, அந்த மதிப்பை கீழே போட்டுறணும் எப்போவுமே. 7200 7.2 கிலோகிராம்னு தான் போடணும். நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம்? கிராமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 7200 கீழே போட்டாச்சு. எத்தனை கிராமோட மதிப்பை கேட்டிருக்காங்க? 18 கிராம். இதை என்னவா நம்ம கன்வெர்ட் பண்ணணும்? சதவீதமாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ × 100. சரி, இப்போ அடி கொடுத்துடலாமா? கீழே 2 0, மேலே 2 0 கேன்சல் ஆயிரும். 1 18 18, 4 18 72. சரி, 1/4 வந்துருச்சு. இதுதான் ஆன்சரான்னு பார்த்தா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எங்கேயாச்சும் 1/4ன்னு இருக்கா? இல்லை. அப்போ 1/4 இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 0.25%. ஆன்சர் சி தான் சரியான விடை. கிலோகிராம்லையும் பைசாலையும் பார்த்தோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க கொஸ்டினை. 250 லிட்டர் 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை சதவீதத்திற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழுதிக்கலாமா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படி எழுதிக்கலாமா? இன்னொருக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கொஸ்டின். 250 லிட்டரோட 12%ஆனது 50 லிட்டரோட ஏதோ ஒரு சதவீதத்திற்கு சமமாக இருக்கான். ஏதோ ஒரு சதவீதத்திற்கு. அந்த ஏதோ ஒரு சதவீதம் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. சரி, அந்த ஏதோ ஒரு சதவீதத்தை ஏயை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ அப்படிங்கிற சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிடுவோம். சரி, கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கலாம். 250 லிட்டரின் 12% 150 லிட்டரின் சதவீத சமமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம யாருக்குனே முன்னாடியே பார்த்த மாதிரி தான். ஒரு சதவீதம்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 1/100ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்போ இங்க 12%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை 12/100ன்னு எழுதிக்கலாமா? 12 / 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். 150 = 150 × ஏ சதவீதம்னு கொடுத்துருக்காங்க. A/100ன்னு எழுதுனா என்ன? சரி, கீழே ஒரு 100 இருக்கு. அதாவது இடது பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கீழே ஒரு 100 இருக்கு. வலது பக்கம் ஒரு 100 இருக்கு. அப்போ இது ரெண்டத்தையும் அடி கொடுத்துடலாம். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரே மதிப்பாக இருந்துச்சுன்னா அடி கொடுத்துடலாம். சரி, இப்போ 250 × 12 = 150 × ஏன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த 150 நம்ம இடது பக்கம் கொண்டு வந்தா அது கீழே டிவிஷன்ல வந்துடும். அதாவது 250 × 12 / 150ன்னு சொல்லிட்டு கீழே வந்துடும் = ஏ. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? கீழே ஒரு 0 இருக்கு, மேலே ஒரு 0 இருக்கு. அடி கொடுத்துடலாம். 4 15 5 3 15 5 5 25. சரி, கீழே ஒரு 3 இருக்கு, மேலே ஒரு 5 இருக்கு. 4 3 3 4 3 12. அப்போ 5 × 4ன்னு இருக்கு. ஏ = 5 × 4 I 4 20.
20%. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, அடுத்த சமுக்கு போயிடலாம். முப்பத்தி 6 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் அன் hour இஸ் 36 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வினாடியில கொடுத்துருக்காங்க, ஒரு மணி நேரத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒன்று எல்லாத்தையும் வினாடியிலே கணக்கு பண்ணணும், அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் மணிலே கணக்கு பண்ணணும். இப்போ ஒரு மணி நேரத்தை நம்ம வினாடியில் கணக்கு பண்ணலாமா? ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிடம். சரி, அப்போ ஒரு நிமிடம் அப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு எத்தனை செகண்டு? 60 வினாடி. எத்தனை வினாடி? 60 வினாடி. அப்போ 60 நிமிடத்தை 60 வினாடியை நம்ம கணக்கு பண்ணிடலாமா? ஒரு வினாடி, ஒரு நிமிடம் 60 வினாடி அப்படின்னா 60 நிமிடத்துக்கு எத்தனை வினாடி அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணணும். அப்போ 60 × 60 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா 60 நிமிடத்தை வினாடியா நம்ம கணக்கு பண்ணிடலாம். 60 × 60 3600. இதுதான் ஒரு மணி நேரத்தோட வினாடி கணக்கு. ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வினாடி? 3600 வினாடி ஒரு மணி நேரத்திற்கு. சரி, இப்போ நம்ம சம்குள்ள போயிடலாம். ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரத்தை நம்ம என்னவா கணக்கு பண்ணிட்டோம்? 3600 வினாடியா கணக்கு பண்ணிட்டோம். 3600 கீழே போட்டுக்கலாம். அப்போ மேலே அவங்க கேட்டிருக்க மதிப்பை போட்டுக்கலாம். 36 வினாடி. இதை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்டு 100ன்னு சொல்லி போட்டுக்கலாம். மேலே இருக்கிற 2 சைவரை கேன்சல் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற 2 சைவரை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 36 36, ஓர் 36 36. அப்போ 1% தான் சரியான விடை. ஆன்சர் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.